Yes, good evening my dear students. இன்னைக்கு நம்ம டாலியில் எப்படி இந்த காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டேக் டெஸ்ட் 1 கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரி பண்ணிக்கிறோம், ப்ரொசீட் கொடுக்குறோம். கேமரா இதை பார்க்கணும், நீங்கள் ஓகே கொடுங்க. இந்த இடத்துல என்டையர் ஸ்க்ரீன் இருக்குது, இதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி ஷேர் கொடுங்க. இங்கே ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய கேப்பபிலிட்டிஸ் கொஞ்சம் செக் பண்ணிக்கும். டெக்னிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கேமரா முகத்தை கரெக்டாக கொடுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் கேமரா கொடுத்துட்டு இங்கே கேப்சர் கொடுங்க. இந்த இது நீங்கள் மாறக்கூடாது. கேப்சர் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். முகத்தை கேப்சர் கொடுத்துட்டு ஸ்டார்ட். எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். மொத்தம் 60 கொஸ்டின். இன் விச் கேட்டகரி ஆஃப் இன்வென்ட்ரி வுட் யூ ஃபைண்ட் ஐட்டம்ஸ் தட் ஆர் நாட் yet in a state ready for sale to customer but are in the production process? அதாவது எந்த செட் ஆஃப் இன்வென்ட்ரி சேல் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை, கஸ்டமருக்கு ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான். ஏன்னா ரா மெட்டீரியலுங்கிறது ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, மெர்ச்சன்டைஸ் அப்படிங்கிறது கடையில் இருக்கிற குட்ஸ், ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸ்னால் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். எது பாதியில் இருக்குன்னு கேட்குறான். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான் பாதியில் இருக்குது. இன் டாலி பிரைம் த லெட்ஜர் அண்ட் குரூப் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் கேன் பி வியூடு ஈவன் ஃப்ரம் கோ டு ஆர் ஸ்விட்ச் டு மெனு அவைலபிள் இன் த கேட்வே ஆஃப் டாலி. ட்ரூ, பார்க்கலாம். லெட்ஜர் அண்ட் குரூப் அவுட்ஸ்டாண்டிங் வைஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஆல்ட் ஜியில் போனால். In Tally Prime, after generating e-invoice in the print the details of IRN, acknowledgement number and date QR code will capture automatically along with the e-way bill detail in tax invoice. True. Which of the following accounts will have a credit balance in the balance sheet? Liability side item எல்லாமே credit balance, asset side இருக்கிறது எல்லாமே debit balance. Balance sheet பொறுத்தவரைக்கும் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட். Very good, reserve fund account. What is the shortcut key to use the helper option from the TDS nature of payment screen in Tally Prime? அது பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா என்னமா Alt H, not Control H, Alt H helper. What is the full form of ODBC? ODBC னா Open Database Connectivity அப்படின்னு அர்த்தம். அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, இதுதான் ஓடிபிசி, ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி இதுதான் ஓடிபிசி, ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. அது என்னங்கிறது நான் சொல்கிறேன், நீங்கள் பின்னாடி ஞாபகப்படுத்த சொல்கிறேன் முடிஞ்சதும். ஓடிபிசினா என்ன சார் சொல்கிறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த ஏஜிங் மெத்தட் தட் அப்பியர் அண்டர் த ஏஜிங் அனாலிசிஸ் ரிப்போர்ட் ஆஃப் டாலி பிரைம்? ஏஜிங் பை டியூ டேட்டு, ஏஜிங் பை பில் டேட். Aging by bill date, aging by due days. Aging by bill date, aging by due date. This is the right answer. In Tally Prime, by default, there are 2 security level, owner and data entry. True. Transfer analysis report appears under the dash menu of the Tally Prime. Movement analysis. In which report of Tally Prime can the budget variance F10 trial balance அங்கே போய் பார்க்கலாம். இங்கே தான் பட்ஜெட்டுக்காக ஒரு பெரிய சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். Which of the following are the offline mode of GST payment accepted by the department? ஆஃப்லைன் மோட்லனா எது அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஆஃப்லைன் மோடு நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், செக்கு, டெபிட் கார்டு. செக்கு அக்செப்ட் பண்ணிக்குமா? விச் ஆஃப் த ஆஃப்லைன் மோட் ஆன் ஜிஎஸ்டி பேமெண்ட் அக்செப்டட் பை த டிபார்ட்மெண்ட்? டெபிட் கார்டு முடியாது, நெஃப்ட்டும் ஆர்டிஜிஎஸும் ஆன்லைனு. ஸோ செக் மாத்திரம்தான் ஆஃப்லைன். ஓகே. இன் டாலி பிரைம் அண்டர் த லிஸ்ட் ஆஃப் மாஸ்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மாஸ்டர் வில் நாட் அப்பியர் அண்டர் த ஹெட் இன்வென்டரி மாஸ்டர்? எது இன்வென்டரி மாஸ்டர் கிடையாதுன்னா குரூப், பாக்கி எல்லாம் ஸ்டாக் ரிலேட்டட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் இஸ் யூஸ்டு டு அக்சஸ் த டேட்டா ரிமோட்லி ஃப்ரம் த செலக்ட் கம்பெனி ஸ்க்ரீன் ஆஃப் டாலி பிரைம்? செலக்ட் ரிமோட் கம்பெனி, இந்த ஆப்ஷன் தான்.
If the company data backup is taken from Tally Prime, the backup file will get generated as TBK 900 அப்படின்னு எங்க இருக்கு பாரு. இதான் TBK Tally Backup 900 இந்த ஃபார்மேட்ல இருக்கும். அதுவே Tally Prime 4.0 இருந்துச்சுனாக்க உனக்கு இதா இருக்கும். இதுல 120 தான் ஆன்சர். நான் படிக்கவே மாட்டேன், இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லுவேன். Refer to the Tally Prime screen and find out the value appearing under the other payment, interest, penalty, late fee, etc. அதில் எவ்வளோ இருக்குது பாருங்க, 120 இருக்கு பாருங்க. இதுதான் 120. இதான் நான் சொன்ன படிக்க மாட்டேன், ஆன்சர் பண்ணுறேன். இந்த கிரிக்கெட்டில் சொல்லுவாங்க தெரியுமா, தூக்க கழகத்தில் எந்திரிச்சு விட்டா கூட துபே வந்து இந்த பாலை 6 அடிப்பான் அப்படின்னு பாரு. அந்த மாதிரி தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லுவேன். நான் கொஸ்டினை பார்க்காமலே ஆன்சரை பார்த்துட்டே ஆன்சர் சொல்லுவேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Alt G அப்படி இருக்கலாம். In Tally Prime using dash shortcut key, I can navigate from one report to another report without saving the current work. Alt G switch to. In Tally Prime, which of the following option is used to view the batch summary from the batch voucher report? Batch wise, F8 batch wise. What is the main purpose of creating chart of accounts? Chart of accounts எதுக்காக நம்ம கிரியேட் பண்ணுறோம்? இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணோம். ரெக்கார்டிங், அண்டர்ஸ்டாண்டிங்கா, கிளாசிஃபையிங் அண்ட் ரெக்கார்டிங்கா, கிளாசிஃபையிங் அண்ட் ரெக்கார்டிங் அப்படிதான் நினைக்கிறேன். கிளாசிஃபையிங் அண்ட் ரெக்கார்டிங் தானே ரைட் ஆன்சர். கிளாசிஃபையிங் அண்ட் ரெக்கார்டிங், அதுக்காக தான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. In Tally Prime, while recording the payment or receipt transaction in the single entry mode, dash accounts are involved, multiple accounts. As on 1st Feb 21, Bani Enterprises purchased goods from Mr. Ajay, paid cash. இதுக்கு வந்து machinery account debit, cash account credit. What are the types of accounts involved in the given transaction? Purchase of goods. அப்போ பர்ச்சேஸ்ங்கிறது நாமினல் அக்கௌண்ட்டு, ரியல் அக்கௌண்ட். நாமினல் ரியல் எங்கே இருக்குன்னு பாருங்கள். Nominal account, real account is the right answer. In Tally Prime, while recording the purchase voucher, we can provide the body details using the dash option. Control I, true. Tally எல்லாம் முடியுமா முடியாத question. In Tally Prime, purchase transaction with the additional cost of details can be recorded in item invoice mode and voucher mode. ரெண்டுமே முடியும். voucher modeலையும் ஐடியது. In Tally Prime, purchase transaction with the additional cost detail can be recorded in item invoice mode முடியும், and voucher mode முடியும். True. Tally ஆல முடியுமா முடியாத கொஸ்டின், முடியாது சொல்ல மாட்டான். By using which of the following website JSON file can be uploaded in the e-way bill portal? By using which of the following website? e-way bill க்கு எதுக்கு? e-way bill gst.gov.in, e-waybill.nic.go, e-waybill gov, e-waybill gst. e-waybill gsa, e-waybill nika. இது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. எனக்கு அநேகமாக இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். e-waybill gst.gov.in அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். .co.in கிடையாது, நிக்கு கிடையாது. e-waybill.gov அல்லது e-waybill gst.gov. e-waybill gst.gov தான் இருக்கணும். பார்ப்போம். Refer to the Tally Prime screen and suggest by using which option e-way bills can be exported in a bulk. இந்த ஆப்ஷனை பாருங்க. HSN code not specified. பல்காக பண்ணணும்னா என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். ஓப்பன் e-way bill portal, change value, basis of value, voucher wise. இங்கே வந்து பாருங்கள், பல்காக பண்ணணும்னா invoice ready for export, invoices exported, user excluded transaction, HSN code not specified. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா HSN code not specified அதுதான் இருக்குது. ஸோ அதை வந்து டிக் பண்ணுங்கள். இதுக்கு நேராக இருக்குது HSN code. Refer to the Tally Prime screen and suggest by using which option e-way bills can be exported in bulk. e-way bill பல்காக நீங்கள் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இன்வாய்ஸஸ் ரெடி ஃபார் எக்ஸ்போர்ட் இல்லை, இன்வாய்ஸஸ் எக்ஸ்போர்ட்டட் கிடையாது, யூசர் எக்ஸ்க்ளூடட் டிரான்சாக்ஷன் இல்லை, HSN கோட் நாட் ஸ்பெசிஃபைட்.
கொஸ்டின் இங்கே தப்பாக இருக்குது, பட் ஆன்சர் இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். By referring to the Tally Prime screen, find out which of the following report screen is shown. இது என்ன ஸ்க்ரீன் அப்படின்னு பார்க்குறாங்க. இது என்ன ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் பேட்ச் வைஸ் சம்மரி இருக்குது. பேட்ச் வைஸு மேனுஃபேக்சரிங் டேட் இருக்குது, எக்ஸ்பைரி டேட் இருக்குது, ஓப்பனிங் குவான்டிட்டி இல்லை, இன்வர்டு அவுட்வர்டு க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது, ஆஸ் பர் டீட்டெயில் வவுச்சர். ரைட், ஓகே. பேட்ச் சம்மரி, பேட்ச் வவுச்சர் இஸ் த ரைட் ஆன்சர். பேட்ச் வவுச்சர் இஸ் த ரைட் ஆன்சர். பேட்ச் வைஸ் வவுச்சர் கிடையாது, பேட்ச் வவுச்சர். அதான் பேட்ச் வைஸ்னால் 1ஆம் நம்பர் பேட்ச்சில் எவ்வளோ, 2ஆம் நம்பர் பேட்ச்சில் எவ்வளோ, அப்படி இல்லை. இது வந்து இந்த பேட்ச்சில் பேட்ச் வைஸ் வவுச்சர். அதான் ரைட்டான ஆன்சர். வாட் ஆர் த டிஃபால்ட் செக்யூரிட்டி லெவல் அவைலபிள் இன் Tally Prime அப்படின்னா ஓனர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஓனர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். டிஃபால்ட்டு அப்படின்னா இதுதான், இது ரெண்டு தானே, ஓனர் டேட்டா என்ட்ரி. வாட் இஸ் த ஃபார்மட் ஆஃப் டேன் நம்பர்? டேன் நம்பர்னா ஃபஸ்ட்டு 5 அல்ஃபா 4 நியூமரிக்கு, கடைசியில் அல்ஃபா. 5 அல்ஃபா BLR 67R BL. இது கிடையாது, இதுவும் கிடையாது, பெங்களூர் இதுவும் கிடையாது. பெங்களூர் T 4 நம்பர் 5 டிஜிட்டு. ரைட், இதுதான் 4 அல்ஃபா 5 டிஜிட்டு. சாரி, 4 அல்ஃபா பெங்களூர் டீங்கிறது கம்பெனியோட பேர், 56767G. இதுதான் ரைட்டான ஆன்சர். 4 அல்ஃபா 5 நியூமரிக்கு, திரும்பவும் ஒரு அல்ஃபா. ஓகேவா, இதுதான் கரெக்டான ஆன்சர். In Tally Prime, we can create the TDS nature of payment from any screen by clicking Alt G. Create master and a statutory master TDS through போடுறது. இன்டர்நெட் கனெக்ஷன் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால் ஒரே நிமிஷம் ஃபோன் பண்ணிக்கிறேன். இன்டர்நெட் கனெக்ஷன் கம்மியாக இருக்குது, சப்போஸ் கட் ஆனாலும் ஆகலாம். In Tally Prime, after enabling the option set preview as default, if you give a print command, then Tally will display the preview first and then print voucher. True is the right answer. From profit and loss account report, we cannot enter the indirect expenses and drill down. We cannot enter on indirect expenses and drill down till the voucher level in Tally Prime. From profit and loss account report, we cannot enter. ஃபால்ஸ் இது ஆக்சுவலாக நம்ம முடியும், அதனால் ஃபால்ஸ்ன்னு போகும். நெட்டு கட் ஆகிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க, 2 நிமிஷத்தில் நான் உடனே கண்டினியூ பண்ணிடுவேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷார்ட்கட் கீ இஸ் யூஸ்டு டு undo IRN cancellation for e-invoices from the e-invoice voucher register report from Tally Prime? ஓகே, மொபைல் ஹாட்ஸ்பாட் நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன், இதெல்லாம் பார்த்துக்கலாம். Alt F10, Alt F10 தானே? Dash is called a buffer stock. Buffer stock அப்படின்னா எது? Buffer stock which is kept in business in order to avoid the shortfall of the stock. Safety stock is the buffer stock. What are the following benefit of e-invoice to the business? ஏது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் அவைலபிலிட்டி ஆஃப் ஜென்யூன் இன்புட் ஆஸ் கிரெடிட்டர். ஓகே. ரெடியூஸ் மிஸ்மேட்ச் ஆஃப் எரர், சப்ளையர் ஆஃப் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரெடியூஸ் மிஸ்மேட்ச் ஆஃப் எரர். இந்த ரெண்டுமே ஓகே தான். Once after enabling maintain in batches in the stock item screen, which of the following option appear by default in Tally Prime? Track date of manufacturing, யூஸ் எக்ஸ்பைரி டேட். இந்த 2 ஆப்ஷனும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி நீங்கள் பேட்ச் வைஸ் டீட்டெயில் எனேபிள் பண்ணால் யூஸ் எக்ஸ்பைரி டேட்டு, ட்ராக் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காட்டும். வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாட்டி விட்டுலாம். இதுக்கான ஆன்சர் வந்து 58,000 நினைக்கிறேன். ஸ்ரீ ரேணுகா இன்டர்நேஷ்னல் ஹேஸ் செட் த கிரெடிட் லிமிட் ஆஃப் 3 lakh டு சத்யா ட்ரேடர்.
இந்த 3ல் 2 42 போயிடுச்சுன்னா 58,000 போய் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இன்னும் 58,000 கிரெடிட் லிமிட் பாக்கி இருக்கு. Refer to the Tally Prime screen and find out which of the following option is used to view the actuals and the variance analysis from the screen. Budget variance. Suppose கட் ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னா இமிடியேட்டாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், இமிடியேட்டாக நான் நெட்வொர்க் மாற்றிடுவேன். The TDS amount which is deducted on the expenses will be transferred to the dash account. The TDS amount which is deducted on the expenses will be transferred to the dash account. Bank account, deductive account, NSDL, government. Government account க்கு நம்ம transfer பண்ணணும். Right, okay. Which of the following is the right order of voucher to be recorded in the purchase order processing? Purchase order processing கண்ணை மூடிக்கிறேன், கண்ணை மூடிட்டு நான் சொல்கிறேன். முதல்ல பர்ச்சேஸ் ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டு, மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்லேருந்து ரிஜெக்ஷன் அவுட்டு, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் இன்வாய்ஸு, பர்ச்சேஸ் ரிட்டன், பேமெண்ட்டு. இதுதான் ரைட்டான ஆர்டர். பர்ச்சேஸ் ஆர்டர் டெபிட் நோட் தப்பு, பர்ச்சேஸ் ஆர்டர் ரெசிப்ட் நோட்டு, பர்ச்சேஸ் இன்வாய்ஸு, ரிஜெக்ஷன் அவுட் தப்பு, பர்ச்சேஸ் ஆர்டர் ரெசிப்ட் நோட்டு, ரிஜெக்ஷன் அவுட்டு, பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், டெபிட் நோட், பேமெண்ட். இதுதான் கரெக்டான ஆர்டர். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கண்ணை மூடிண்டு அந்த மாதிரி கண்ணை மூடிண்டு அடிக்கணும். பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம இஷ்யூ பண்ணுவோம், மெட்டீரியல் வரும், ரெசிப்ட் நோட்டு, ரிஜெக்ஷன் அவுட்டு நாம் அனுப்புறது, பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வரும், நாம் டெபிட் நோட் போடுவோம், அப்புறம் பேமெண்ட் பண்ணுவோம். இதுதான் ரைட்டான ஆர்டர். Which of the following option is used to configure the cost center class in Tally Prime? Cost center class என்ன பண்ணணும்? F11 ஃபியூச்சரில் நீங்கள் காஸ்ட் சென்டர் கிளாஸ் என்னபிள் பண்ண முடியுமா? இதை பார்ப்போம். ஆல்ட் இசட் கம்பெனி கிடையாது, ஆல்ட் ஒய் கம்பெனியும் கிடையாது. ஸோ இந்த ஆல்ட் கே ரெண்டே ஆப்ஷன் இந்த ரெண்டில் தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் கே கம்பெனி F11 ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஐ மோர் டீட்டெயில் காஸ்ட் சென்டர் கிளாஸு, ஆல்ட் கே கம்பெனி F12 ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஐ மோர் டீட்டெயில் ஏ காஸ்ட் சென்டர் கிளாஸு. இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ரைட்டு. ஆல்ட் கே F11 கண்ட்ரோல் ஐ மோர் டீட்டெயில் காஸ்ட் சென்டர் கிளாஸ். இது வந்து ஃபியூச்சர் ரிலேட்டடுங்கிறதுனால இதில் தான் இருக்கும், ஆல்ட் கேல தான் இருக்கும், இதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஃப்ரம் விச் ரிப்போர்ட் we can access the payment performance of the debtors. debtors வந்து எங்கே பண்ணலாம்? பேமெண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ அனாலிசிஸ் தான் பார்க்கலாம். What is the navigation path to sign up the WhatsApp in Tally Prime? Tally Primeல வாட்ஸ்அப் வேணால் என்ன பண்ணுறது? நான் பண்ணது கிடையாது, ஏன்னா அதுக்கு நம்ம எலிஜிபிளும் கிடையாது. நாம் இதுலேருந்து ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டியதான். கரெக்டான ஆன்சர் இதுக்கு நீங்கள் பார்த்துங்க, ஏன்னா இது நம்ம பண்ண முடியாது. ஏன்னா பிஸ்னஸ் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு நான் அதை பண்ணி காட்ட முடியும். ஃப்ரம் கேட்வே ஆஃப் Tally ப்ரெஸ் Alt M, ஷேர் வாட்ஸ்அப் நம்பர், சைன் அப் ஃபார் வாட்ஸ்அப். ஃப்ரம் கேட்வே ஆஃப் Tally ப்ரெஸ் Alt M, ஷேர் மேனேஜ் சைன் அப் ஃபார் வாட்ஸ்அப். ஃப்ரம் கேட்வே ஆஃப் Tally ப்ரெஸ் Alt O வராது. ஃப்ரம் கேட்வே ஆஃப் Tally ப்ரெஸ் Alt M, ஷேர் சைன் அப். இணையமாக இதுதான் இருக்கலாம், மேபி இதுதான் ரைட்டான ஆன்சராக இருக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். லெக்கில் போடுறது. In Tally Prime, we can take backup of multiple companies at one go by selecting the option of all item from true. Tallyலாம் முடியுமா முடியாத கொஸ்டின். Which of the following voucher is considered as an accounting voucher in Tally Prime? Journal voucher. அக்கௌண்டிங் வவுச்சர் எதுன்னு கேட்குறாங்க. ஸ்டாக் ஜேர்னல், ஃபிசிக்கல் ஸ்டாக்கு, ரசீட் நோட்டு, கிரெடிட் நோட்டு, கான்ட்ரா. இது ரெண்டும் தான் அக்கௌண்டிங். பாக்கியெல்லாம் மெட்டீரியல், டெலிவரி, இன்வென்ட்ரி நோட்டு. இந்த ரெண்டை தவிர பாக்கியெல்லாம் இன்வென்ட்ரி. இந்த 4 இன்வென்ட்ரி. இதுவும் மாத்திரம் தான் அக்கௌண்டிங் வவுச்சர். In Tally Prime, you can set the credit limit for multiple parties of sundry debtor at one shot. Tallyயால முடியும். True. Once TDS is activated in Tally Prime, it computes the automation for which of the following option? எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணுதுன்னு கேட்குறாங்க TDS. Tally Prime creates stock item automatically based, compute TDS payable amount, accurately compute TDS to be deducted at the source. Tally Prime creates ledger automatically பண்ணாது, ஆட்டோ பேமெண்ட் பண்ணாது. இது ரெண்டு தான் ரைட்டான ஆன்சர். அதாவது compute TDS payable amount, accurately compute TDS to be deducted at the source. இது ரெண்டு தான் ரைட்டான ஆன்சர். ப்ரீவியஸ் நம்ம ஆன்சர் பண்ணாமல் விட்டோம்னு நினைக்கிறேன்.
In Tally Prime, which feature can be used to track the food and travel expenses incurred by each department of Ashok and company? இதில் வந்து எது வந்து பார்க்கணும் அப்படின்னாக்க which feature can be used to track the food and travel expenses incurred by each department அப்படின்னா காஸ்ட் சென்டரில் தான் போய் பார்க்கலாம். In Tally Prime, delivery note voucher must be activated every time whenever the delivery note voucher are recorded. False. ஒரு வாட்டி பண்ணா போதும். Which of the following condition TDS will not be deducted as per the TDS law? எதுக்குன்னா அக்ரிகல்ச்சருக்கு வராது. Which of the following condition TDS will not be deducted as per TDS law? The payment made should exceed the TDS exemption limit. இல்ல. Based on the nature of payment புடிச்சாகணும். The payment made should not exceeded on the to the TDS exemption limit as specified by the Income Tax Act. The recipient or deductive who are covered under TDS அது வந்து புடிச்சாகணும். எப்ப புடிக்க வேண்டாம்? The payment made should not exceeded to the TDS exemption limit as per the Income Tax Act. Income Tax Act படி threshold லிமிட்டுக்கு கம்மியா இருந்தா TDS புடிக்க வேண்டாம். அந்த மாதிரி கண்டிஷன்ல தான். Which of the following is the navigation path to view the GSTR 3B report in Tally Prime? From Gateway of Tally, display more report, அதில் statutory report. Statutory report குள்ள போனீங்கன்னா GST இருக்கும், TDS இருக்கும். So GST. இது right on answer. GST இல்ல GST 3B. So from Gateway of Tally, கண்ண மூடின்னு சொல்றேன். From Gateway of Tally, display more report, statutory report. Statutory reportல GST. எங்க வருதுன்னு பாருங்க. அல்லது alt G go to type as GST report தப்பு. alt go search type as GSTR 3B. இப்படியே போட்டாலே வந்துடும். alt G ல போயிட்டு type GSTR 3B ன்னு போட்டாலே வந்துடும். go to ல போயிட்டு GSTR 3B ன்னு போட்டாலே வந்துடும். ரைட். Which of the following is the correct navigation path to export the masters into XML port? XML formatல நீங்க export பண்ணணுங்க. அதுக்கு எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டுக்கு ஷார்ட்கட் கீ Alt E உங்களுக்கு ஷார்ட்கட் கீ. ஸோ இது Z இருக்கு ரூல்ட் அவுட்டு, M ரூல்ட் அவுட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Alt E இதுதான் வந்து கரெக்டான இது. Tally Alt E மாஸ்டர் கான்ஃபிகர் ஃபைல் ஃபார்மேட் XML. Alt E ஈனா எக்ஸ்போர்ட்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோ. பாக்கி எதுக்கும் நீ போக வேண்டாம். ஈனா எக்ஸ்போர்ட்டு, இதை வச்சு நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? Which system replace the physical movement of check? Check truncation system அப்படின்னு ஒன்று இருக்கு. Check truncation system இதை தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. What is the primary purpose of GST in India? Removing cascading effect. பார்ப்போம் இங்கே. To increase the number, to simplify the tax structure. ஒன்று தான். அப்போ to simplify tax structure and administration இதுதான் வந்து GST இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு காரணம். Using which of the following option e-invoicing can be activated in Tally Prime? F12 configuration போய் பண்ணு. F11 வராது. கான்ஃபிகரேஷனாலே F12 தான். In the double entry system of accounting, every transaction is recorded at least 4 account. அடிக்கடி இதை கேட்டு தொலைப்பான். ஃபால்ஸ்னு போடுங்க. Which of the following are the deposit slip that can be generated in Tally Prime? Cash deposit, check deposits. Cash deposit, check deposit. இந்த ரெண்டு தான். Dash is an order placed by a customer which contains the details of goods and the price of the goods. Placed by a customer, purchase order is an order placed by a customer which contains the details of goods and the price of the goods. அவன் purchase order தான் இருக்கணும் இது. ஓகேவா? by a customer இருக்கு, to the customer இல்லை. So purchase order. Dash feature will help to generate and share payment links and QR code using payment report. எதுனா Dash feature will help to generate and share payment link and QR code using payment gateway or UPI in Tally Prime. Report filter, multi-GSN, migration, payment request. Payment request option. Which of the following elements are involved in the double entry system of accounting? Debit and credit.
இன் நியூலி கிரியேட்டட் கம்பெனி தெர் ஆர் 2 ப்ரீ-டிஃபைன்டு ஸ்டாக் ஐட்டம்னு இருக்கும். பாருங்கள், நீங்கள் பாட்டுக்கு லெட்ஜர்னு நினச்சி ட்ரூ போட்டுறாதீங்க, ஃபால்ஸு. இது வந்து ட்விஸ்ட் கொஸ்டின்னு பாருங்கள், நல்லா பாருங்கள், ஓகேவா? இது நல்லா பார்த்துக்குவோம். இந்த கொஸ்டின் ட்விஸ்ட்டு. இன் Tally Prime, if the save view is activated for the balance sheet report and marked as default view, what is the navigation path to alter the default view in the balance sheet report? எனக்கு படிக்க நேரம் இல்லை. ஃப்ரம் கேட்வே ஆஃப் Tally பேலன்ஸ் ஷீட்டு கண்ட்ரோல் வச்சு சேஞ்ச் வியூ என்டர் செட். இது வேணால் நான் கொடுக்குறேன் கொடுத்து முடிக்கிறேன். எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு பார்ப்போம். அட்லீஸ்ட் மோர் தேன் 80னா ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. இது அப்படியே உங்களுக்கு நான் பிடிஎஃபாக சென்ட் பண்ணுறேன். $93 மார்க்ஸ். இது பாருங்கள், உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 கொஸ்டின் தான் நான் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இந்த 4 கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு பாருங்கள். 6வது கொஸ்டின் எடுத்தோம். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ODBC, ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி? நான் பாருங்கள், படித்து பார்த்துட்டு கண்ணு தெரியாமல் தப்பு பண்ணேன். நான் சொன்னது கரெக்டு, ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டின்னு. இங்கே ஆர்கனைசேஷன் டேட்டாபேஸ், இது நான் கண்ணு தெரியாமல் பண்ண எரரு. நான் ஒத்துக்க மாட்டேன் இதை, ரைட்டா? அது நான் ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டேன், ரெக்கார்டு இருக்குது ஆன்சர் சொல்கிறது. ரெஃபர் டு த Tally Prime screen and suggest by using which option e-way bill can be exported in bulk. Invoices ready for export, அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். நான் கொஸ்டினை தப்பாக புரிஞ்சுட்டு நான் இதை வந்து காட்டினேன். Invoices ready for export. கொஸ்டின் வந்து என்னென்னா, ரெஃபர் டு த Tally suggest using which option e-way bill can be exported. Invoices ready for export, அதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ரெடியான இன்வாய்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரைட்டான ஆன்சர். யூசிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் இன்வாய்சிங் கேன் பி ஆக்டிவேட்டட்? F11 ஃபியூச்சர்ஸ்லன்னு சொல்லியிருக்கேன். F12 கான்ஃபிகரேஷன் அல்லது F11 ஃபியூச்சர். நான் கான்ஃபிகரேஷன் சொன்னேன், இல்லை ஃபியூச்சர், திருத்திக்கோ. டேஷ் இன் ஆஸ் அன் ஆர்டர், இது வந்து சேல்ஸ் ஆர்டர். எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது, இருந்தாலும் நான் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் சொல்லிட்டேன். இல்லைங்க, இது சேல்ஸ் ஆர்டர் அப்படின்றது. ஸோ இந்த 4மே வந்து மிஸ்டேக்கு தான். இது திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு மிஸ்டேக்கு. பட் வந்து நான் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன், மன்னிச்சுங்க, பரவாயில்ல. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதை பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது யாரோட ஃபைல்? இது ரித்விக்கோடது, ஓகேவா? இந்த ரித்விக் ஃபைலை நான் சேவ் பண்ணுறேன். ரித்விக் C1 அப்படியே முடிச்சுடுவோம், ஓகேவா? நன்றி, வணக்கம். எல்லோரும் வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணுவீங்க. அட்டெண்டன்ஸ் எடுப்போம், விடைபெறுவோம். தேங்க்யூ வெரி மச்.